சிராவையில் ஜீவா ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு. மகாத்மா காந்தி எங்க போறாரு, காந்தியடியில் நிர்ணயிக்கிறாரு. ஆசிரமம் வச்சிருக்காருன்னா பணக்காரனா இருக்கணும் நினைச்சிட்டு உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கேட்கிறாரு ஜீவாட்ட. ஜீவானந்தம் பதில் சொல்றாரு, இந்தியா தான் என் சொத்துன்னாரு. காந்தியடிகள் சொன்னார், இல்லப்பா நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு. தலைவன்கள்லாம் எவ்வளவு நேர்மையா அன்பா இருந்திருக்கானுங்க பாருங்க. இந்த ஜீவா தாம்பரத்தில் இருக்காரு, எங்க குடிசையில். காமராஜர் அங்க வராரு, முதலமைச்சர். காரை நிறுத்திட்டு, ஏப்பா ஜீவா இங்கேயே தான், இங்கே தானே எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னாங்க, எங்கே இருக்கிறான்? இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாக்கடையெல்லாம் தாண்டி பார்க்கப்பாரு. என்ன ஜீவா? நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, மருந்து வாங்க பணம் இல்லை. அவன் மனைவிட்ட சொல்லியிருக்காரு, நான் அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன், இல்லைன்னா மருந்து வாங்க பணம் கொடுப்பேன். இந்த சண்டாள பைய வேணாம்பானே, வாங்க மாட்டானே. உனக்கு ஒரு வீடு தரேன்டா ஜீவாங்கிறார். அவர் சொல்லார், எனக்கு வீடு வேணாம் காமராஜ், இந்த நிலம் பூரா இங்கே இருக்கிற ஏழைகள் இருக்கான்ல, இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க.